ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்க்குறது வீடியோ எடுத்துகிட்டு ஏதோ எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் தயாராகிருக்கிறாங்க போல். ஏதோ யோகாசனம் மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. கடைசியில் பாருங்கள் எப்படியோ தடுமாறி இந்த கேமராவில் போய் விழுற மாதிரி ஆயிடுச்சு. கேமராவை ஆன் பண்ணி கடைசியில் சம்பவம் இந்த மாதிரி முடிஞ்சதுல கொஞ்சம் வருத்தம் தான். உடஞ்சி போயிடுச்சு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த மொபைலை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இவரோட மூளையில எப்படி ஒரு ஐடியா உதிச்சிருக்கு பாருங்க. பாட்டிலோட மேல் பகுதியை வெட்டி அதில் தண்ணி நிரப்பி அதை அப்படியே ஃப்ரீசரில் கொண்டு வச்சு அப்படியே ஐஸ் கட்டியாக உடஞ்சி போயிடுச்சான். இப்போ இந்த மொபைல் கவரில் மொபைலை மாட்டி ஸ்டாண்டு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமா. எங்கிருந்து தான் இப்படியெல்லாம் யோசிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மொபைல் ஸ்டாண்டு தயாரிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருப்பாரு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆள் நல்ல கட்டில் படுத்து தூங்குறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கோழி பக்கத்தில் வந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அது கொக்கரக்கோன்னு கத்துனது இவருக்கு எரிச்சலாக இருந்ததுனால கோழியை பிடிக்க போய் கடைசியில் கட்டிலோட ஆள் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாரு. கோழி எப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப அட்டகாசமாக ஒரு மாஸ்க் ரெடி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. முகத்தில் போடுறதுக்கு சப்பாத்தி பசைகிற நேரத்தில் ஒரு கோதுமை மாஸ்கே ரெடி பண்ணிட்டாங்க. போட்டு முடிக்கிறதுக்குள்ள முகமும் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிரும் போல. இந்த வீடியோவில் பூங்காவில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த வேனை பார்த்ததும் ஒட்டக சிவிங்கிகள் எல்லாம் எவ்வளோ வேகமாக ஓடி வந்திருக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் அதுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் எதுவும் வேனை விட்டு வெளியே போகிற மாதிரி தெரியல. ஒரே நேரத்தில் இத்தனை ஒட்டக சிவிங்கிகளை பக்கத்தில் பார்க்குறது கொஞ்சம் மிரட்டலாக தான் இருந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஆள் பார்க்குறதுக்கு பயங்கரமாக தான் இருக்கிறாரு. இந்த ஏணியில் ஏறி எதையும் எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் இவரோட வெயிட்டெல்லாம் தாங்க முடியாமல் ஏணி அடுத்த செகண்டே கீழே விழுந்துடுச்சு. இங்கே இந்த பாட்டிலை திறந்து இவர் பட்ட சிரமம் இவருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கும் போது அந்த ட்ரெஸ் அப்படியே இதில் மாட்டிக்கிச்சு. அதை எடுத்து விடுறதுக்கு பார்த்தவரை முடியாதுன்னு அவர் இறங்கி போயிட்டாரு. பஸ்ஸில் கடைசியால் அந்த லேடி மட்டும் தான் நிற்கிறாங்க. கதவே மூடுறதுக்கு தயாராகிடுச்சு. அந்த நேரத்தில் தான் எப்படியோ விடுபட்டு வெளியே வந்தது. எந்த வண்டியாக இருந்தாலும் ஏறும்போது இறங்கும்போது கொஞ்சம் உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, குட்டி டிராக்டர் மாதிரி எப்படியாவது இந்த வண்டியை மேலே ஏற்றிடலான்னு பார்க்குறாங்க. சரிவெல்லாம் கரெக்டாக தான் வச்சிருக்காங்க. வண்டி மேலே ஏறுற நேரத்தில் என்ன ஆயிருக்கு பாருங்க. இதுக்கு மேலே ஏற முடியாதுன்னு அப்படியே ஆளையும் கீழே தள்ளி போட்டிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி நின்று எப்படியோ அடுக்கடுக்காக நிற்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. கடைசி நேரத்தில் நடந்ததை பாருங்க. கையை விட்டு அடுத்த செகண்டே கொஞ்சம் தடுமாறினதுனால மொத்தமாக கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரோப் தான். ஆனால் இந்த ரோப்பை எப்போ வேணாலும் நமக்கே பலமாக ஒரு அடி கொடுத்துரும். காலில் மாட்டிக்கிட்டு இழுக்கிற நேரம் பார்த்து அப்படியே முகத்திலே அடி விட்டுருக்கு பாருங்க. இனிமேல் இந்த ரோப்பே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வலிக்குமா. எங்க இந்த வீடியோவில் அருவியில் குளிச்சுட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம். தலையில் டோப்பா முடி வச்சிருக்கிறாங்க போல. குளியல் நல்லா தான் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு முடியை காணல. தண்ணியோட தண்ணியா முடி அடிச்சுட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான், ஆள் அப்படியே உருமாறி போயிட்டாங்க பாருங்க. குளிக்க போனது ஒரு ஆளு, குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தது ஒரு ஆளு. அருவியில் குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு முடிய மறந்துட்டோமே அப்படிங்கிற கதை தான். அடுத்து இங்க இந்த வீடியோவில் ரேஸுக்காக இடத்த செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. சைக்கிள் ரேஸ் வேகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு 3 மரங்கள் இருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய ஆட்களுக்கு தடுமாறதான் செய்யும். அப்படியே அடுத்தடுத்த 3 பேர் தடுமாறி விழுற மாதிரியும் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் இத்தனை பேர் சேர்ந்து ஒரே ஊஞ்சலில் ஆடுறதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. சம்பவத்தை தொடங்கும் போதே கடைசியில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஆட்டம் வேகமாக தான் போச்சு. இத்தனை பேரோட வெயிட்டு அந்த ஊஞ்சல் பலகையால் தாங்க முடியல. பலகை அப்படி 2ஆ உடஞ்சிடுச்சு. இங்க இவரு கீழே விழுவோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால முதல்ல ஹெல்மெட் போட்டுக்கிட்டாங்க போல. வீட்டில் ஒரு கம்பை இப்படி நட்டு வச்சுட்டு அப்படியே சுற்றி சுற்றி வரணும். முதல்ல நல்லா தான் போயிட்டு இருந்தது. நினச்ச மாதிரியே கீழே கம்பியோடு விழுந்துட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காருக்குள்ளே இருந்து எப்படி குளிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். காருக்கு மேல் பகுதி திறந்திருந்ததுனால முதல்ல தண்ணியாக கொட்டிச்சு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்திருக்கு. 2 பேரும் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்னென்னவோ வந்து விழுந்து இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு மூடிடலாம் நினச்ச நேரத்தில் மறுபடியும் தண்ணியாக கொட்டியிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கடைசியில் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இங்கே கம்பி மேலே ஏறி உட்காந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். எல்லாம் வாசிச்சு கிட்டாரை கொடுத்துட்டு மெதுவாக இறங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த நேரம் தான் கம்பி வேலையை காட்டியிருக்க. நினைக்காத நேரத்தில் அப்படியே சட்டுன்னு தடுமாறி பக்கத்தில் இருக்கிற அந்த ஆற்றுல விழுந்துட்டாரு. நீச்சல் தெரிஞ்சதுனால ஆள் உடனே மேலே வந்தாச்சு. இங்கே கடலில் போயிட்டு இருக்கும்போது நடந்த சம்பவத்தை பாருங்க. இடம் இல்லாததுனால எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டு மாதிரி ஒரு சின்ன அரிப்புல ரெடி பண்ண ஸ்டாண்டு மேலே 2 பேரும் படுத்திருந்துருக்காங்க. அது சரியாக வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே உடஞ்சி 2 பேரையும் கடலுக்குள்ளே தள்ளி போட்டிருக்கு. நீச்சல் எல்லாம் நல்லாவே தெரியும், அதனால கவலைப்பட தேவையில்லை. இங்க இந்த வீடியோவில் மரத்தில் ரோப்பை கட்டிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சு குதிச்சு வர மாதிரி ஏதோ விளையாடிட்டு இருக்கிறாங்க. புது இடங்களுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். இங்கே தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த கையையும் விட முடியல, கயிறையும் விட முடியல. தண்ணியில் இறங்கவும் முடியல, மேலே போகவும் முடியல அப்படின்னு நடுவில் சிக்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்தில் ஆட்கள் எல்லாம் இருந்ததுனால உடனே எப்படியோ மீட்டே வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க.
தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சாகசமான பயணம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே பயணத்தை நம்ம செய்யும்போது தான் அதில் நிறைய ஆபத்துகளும் காத்திருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கையில் க்ரீம் வச்சு அப்படியே கேமராவில் இந்த க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு காட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க. டப்பா கொஞ்சம் பெருசு தான். ஆர்வக்கோளரில் அதை தட்ட போய் மொத்த க்ரீமும் அப்படியே கீழே கொட்டிடுச்சு பாருங்க. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். க்ரீமோட விலையே ஆயிரக்கணக்கில் இருக்கும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது டிவியை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் நடக்குது போல். இந்த பெரிய டிவியை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பாக்ஸை அப்படியே தூக்கி எடுத்தாங்க பாருங்கள். டிவி மொத்தமாக கீழே விழுந்துடுச்சு. இதே மாதிரி இந்த பெரிய டிவியை தனியாகவே கழட்டி எடுத்துடலாம் அப்படின்னு தூக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பாருங்கள் டிவி ஆளை கட்டிலில் தள்ளி போட்டுடுச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சி டிவியோடு சேர்ந்தே விழுந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அதை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு சமாளித்து வந்துட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கடற்கரையில் படுத்துட்டே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு அந்த கடலில் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்கள். ஆளை மொத்தமாகவே குளிப்பாட்டி விட்டுடுச்சு. தண்ணி காதுக்குள்ளெல்லாம் போய் ஆள் இதை எதிர்பார்க்கல போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பயங்கர காற்றோட அட்டகாசம் தான். ஆளை ஒரு அடி நகர விட மாட்டேன்னு அதே இடத்துல எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கு பாருங்க. இவரும் எப்படியாவது மெதுவாக நடந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அது எந்த அளவுக்கு இழுத்துட்டு போகுது. எங்க இந்த வீடியோவில் கிச்சனில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். சமையலெல்லாம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆள் திரும்பி போகிறதுக்குள்ளே திபுன்னு தீ எரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க. அடுப்பு அந்த இடத்துல இல்லாத அளவுக்கு சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. என்ன வேலை எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் இந்த கிச்சனில் மட்டும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். மேலேருந்து என்னென்னவோ பொருட்கள் கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வழியை யார் மேலேயும் விழலை. எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டாங்க. இங்கே காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது. ஒரு லேடி ரோட்டில் நடந்து போகிறதுக்கு பார்த்தாங்க. அந்த நேரம் பார்த்து எங்கேருந்தோ பறந்து வந்திருக்கு ஒரு பெரிய தகரம். அதுக்கிட்ட இருந்து தப்புனதே ஒரு பெரிய விஷயம்தான். காத்தடிக்கிற நேரங்களில் ரொம்ப உஷாராக இருக்கணும் போல். எங்கே இந்த வீடியோவில் மணல் சரிவு ஏற்படுறது தான் பார்க்குறோம். ஆற்று பக்கத்தில் இருக்கிற இந்த மணல் அப்படியே மொத்தமாகவே சரிஞ்சு கீழே விழுது. இங்கே கரையோரத்தில் நின்றுட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் இது எதிர்பார்க்கவே இல்லை. கரையே அரிச்சிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு. எதிரில் பைக்கில் வந்தவங்க அப்படியே தடுமாறி அந்த ட்ரக்கு முன்னாடியே போய் விழுந்துட்டாங்க. ட்ரக்கோட டிரைவர் தான் உஷாராகி உடனே வண்டி நிறுத்தினதுனால 2 பேருக்கும் எதுவும் ஆகலை. பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ட்ரெயின் வந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் இந்த தண்டவாளத்தை கடந்து போகிறதுக்கு பார்க்குற ஒரு கார் தான். எப்படியோ ட்ரெயின் காரை ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிருக்கு. காருக்கு பெரிய அளவில் அடி எதுவும் இல்லை. எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமாக போயிருக்கிறாங்க பாருங்க. இந்த தண்டவாளத்தில் கேட் எதுவும் போடாததுனால ட்ரெயின் வர விஷயமே தெரியாம போயிட்டாங்க போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய டேங்கர் லாரி கரெக்டாக அந்த தண்டவாளத்தை கடந்து போகிற அந்த நேரம் பார்த்து ட்ரெயினும் சரியாக வருது. ஆனால் இங்கே தடுப்பெல்லாம் போட்டு தான் இருந்திருக்கு. அந்த டேங்கர் லாரியில் இருந்த டிரைவர் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கேருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டாரு. ட்ரெயின் மின்னல் வேகத்தில் வந்தது. லாரியை எப்படியோ ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு ட்ரெயின் அது பாட்டுக்கு வேகமாக போய்கிட்டே இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பைக் பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறாரு. திடீர்னு வேகமாக ஒரு கார் வரதை பார்த்ததும் ஆள் உடனே உஷாராகி அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு. ஆள் பின்னாடி இருக்கிற விஷயம் தெரியாம கார் ரிவர்ஸ்ல இவ்வளோ வேகமாக வந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நல்ல மழை நேரம் நிறைய கார் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரக் எப்படி தடுமாறி விழுந்திருக்கு பாருங்க. அப்படியே ஒரு சரிவா போய் ஓரமாக விழுந்ததுனால யாருக்கும் எதுவும் ஆகலை.